வணக்கம். இது டாக்டர் விஜயலக்ஷ்மி பாலகிருஷ்ணன், தொற்றுநோய் சிறப்பு மருத்துவர், காவேரி மருத்துவமனை, சென்னை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கோவிட் வேவ் வந்துட்டு போயிருக்கு. நிறைய பேருக்கு கோவிட் வந்திருக்கு. இப்போ கோவிட் வந்து முடிச்சவங்க என்ன பண்ணணும், எதை பற்றி பயப்படணும், எப்போ காமாக இருக்கணும், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ கோவிட் இன்ஃபெக்ஷன் முடிஞ்சவொடனே ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர சோர்வு, டயர்ட்னஸ் இருக்குது. சில பேருக்கு தூக்கம் ஜாஸ்தி இருக்குது, சில பேருக்கு தூக்கம் கம்மியாக இருக்குது. ஒரு ஒரு ஈவினிங் வரும்போது எதுவும் பண்ண முடியலங்கிற ஃபீலிங் இருக்குது. சில பேருக்கு வந்து கொஞ்சம் கிடினஸ், கொஞ்சம் மயக்கம் வர மாதிரி இருந்து சரியாகும். இதெல்லாம் நான் ஸ்பெசிஃபிக் சிம்டம்ஸ். இதுக்கு வந்து லாங் கோவிட்னு சொல்லுவோம். ஆன் அன் ஆவரேஜ் 1 மாதத்துலேருந்து 3 மாதத்துக்குள்ளே இது சரியாயிடும். ரொம்ப ரேராக தான் அதுக்கு மேலே போகும். இது பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை. பட் கண்டிப்பாக ஒரு மருத்துவரை அணுகணும். வேறு ஏதாவது பிரச்சனை இருக்காங்கிறத செக் பண்ணிவிட்டு மருத்துவர் பயப்பட வேணான்னு சொன்ன பிறகு விடணும். நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நமக்கெல்லாம் ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு ஒரு ஃப்ளூ வந்தாலும் இந்த டயர்ட்னஸ் ஒரு 2-3-4 வீக்ஸ் இருக்கும். என்ன கோவிடில் இது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இது கூட சில பேருக்கு வந்து மெமரி டிஸ்டர்பன்சஸ், மயக்கம் சொல்கிறாங்க. இது எல்லாமே செல்ஃப் லிமிட்டட், அதாவது தானாகவே சரியாக போயிடும். சில சமயம் யுவர் பாடி இஸ் ஜஸ்ட் டெல்லிங் யூ டு டேக் ரெஸ்ட். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கோவிட் முடியும் அந்த 7-8 நாளுக்கு அப்புறம் உடனே ஓட ஆரம்பிச்சிருவாங்க. 12 மணி நேரம் வேலை செய்கிறது லாஜிக்கல் கிடையாது. ஸோ முடிஞ்ச உடனே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஸ்லோ. உங்களோட ரெகுலர் லைஃப் ஸ்டைலுக்கு வரத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் தான் டிஸ்சார்ஜ் ஆகுறீங்களா, அடுத்த நாளே 12 மணி நேரம் வேலை செய்கிறது லாஜிக்கல் இல்லை. உடம்புக்கு ரெஸ்ட் வேணும். சில பேர் என்ன சொல்லுவாங்க, தூக்கம் ஜாஸ்தியாக இருக்கும்பாங்க. அப்போ செட்டப் டார்கெட்ஸ். இந்த டைமில் எழுந்துக்கணும், இந்த டைம் ரெஸ்ட் எடுக்கணும், இந்த டைம் வேலை பண்ணணும். முதல்ல கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். அதுவும் வித் டைம் வந்துடும். இந்த மாதிரி நான் ஸ்பெசிஃபிக் சிம்டம்ஸ் சொல்லுவோம் இல்லையா, கொஞ்சம் மயக்கமாக இருக்கிறது, டயர்டாக இருக்கிறதுலாம் முக்கியமாக பயப்பட வேண்டாம். இது ஒரு பக்கம் இருக்க, எல்லாமே இதுதானா, சில பிரச்சனைகளும் இருக்குது. இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கோவிட் முடிஞ்ச பிறகு we get this vascular complication. வாஸ்குலர்னால் ரத்த நாளங்களில் காம்ப்ளிகேஷன் வருது. இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா 10 பேர் அட்மிட் பண்ணால் ஒரு 3-4 பேருக்கு ஆஸ்பிரின் ஒரு மருந்து போட்டு அனுப்புவாங்க. நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருக்காங்க, எதுக்கு போடுறீங்க? ஏன்னா உங்களோட ஹார்ட் ரிஸ்க் அதிகமாக இருக்குது. நிறைய பேர் ஸ்பெஷலி சர்க்கரை நோய் உள்ளவர்கள், நிறைய வருஷம் சர்க்கரை கண்ட்ரோல் இல்லாத இருக்கவங்க, ஃபேமிலியில் வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்கலாம் நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக்ஸ் பார்க்குறோம். ஸோ உங்களுக்கு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குன்னு உங்கள் டாக்டர் சொல்லியிருந்தா அந்த கார்டியாக் அசஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க. உங்களை நடக்க வச்சு பார்ப்பாங்க, உங்களோட இசிஜி நல்லா இருக்கா பார்ப்பாங்க. சில சமயம் எக்கோடிஎம்டி கூட இருப்பாங்க. அதை கண்டிப்பாக பண்ணணும். அவங்க சொல்கிற வரைக்கும் உங்களுக்கு அந்த ஆஸ்பிரின் மருந்துகள் எடுக்க வேண்டியிருக்கும். இது இல்லாமல் சில பேருக்கு மற்ற ரத்த நாளங்கள், பெரிஃபரல் வாஸ்குலர் டிசீஸ் சொல்லுவாங்க, கால்லேருந்து போகிற ரத்த நாளங்களில் ஒரு அடைப்பு வரலாம். சில பேருக்கு ஸ்ட்ரோக் வரலாம். இதெல்லாமே நிறைய 3 மாதம் வரைக்கும் பார்க்குறோம். ஸோ இது எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்னா, நீங்கள் கோவிட் வந்துட்டு முடிஞ்ச பிறகு 2 வார செலவில் உங்கள் டாக்டரை பார்க்கும்போது அப்போ they will again put a risk assessment. அந்த ரிஸ்கில் டவுட் இருந்தால் அதோட எவாலுவேஷன் பண்ணுவாங்க. அதை கண்டிப்பாக பண்ணிக்கணும். ஸோ ஒரு பக்கம் நான் லாங் கோவிட் பற்றி சொன்னேன், 2வது வாஸ்குலர் காம்ப்ளிகேஷன். இது இல்லாமல் 3வது முக்கியமான ஒரு காம்ப்ளிகேஷன், யார் ஐசியூலேருந்து வெளியே வந்தவங்க, நிறைய ஆக்சிஜன் தேவைப்பட்டவங்க. நிறைய பேருக்கு நுரையீரல் வீக்காக இருக்கும். ஸோ நுரையீரல் ரெக்கவர் ஆக டைம் எடுக்கும். ஸோ சடனாக நம்ம முடியிலேருந்து வந்துட்ட பிறகு ஒரு மேரத்தான் ரன் பண்ண முடியுமா? முடியவே முடியாது. லங் எக்ஸசைசஸ் பண்ணணும். உங்களுக்கு நிமோனியா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த ட்ரைஃப்ளோமீட்டர் பண்ணணும், டீப் ப்ரீத்திங் எக்ஸசைசஸ் பண்ணணும். சில பேர் பிராணாயாமம்லாம் பண்ணுறவங்களாம் பண்ணிக்கலாம். பலூன் ஊதலாம். இந்த நுரையீரல் எக்ஸசைசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு அந்த இன்ஹேலர்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா அதை எடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் வித் வாக்கிங் பண்ணும்போது கஷ்டம் இல்லைன்னா அதுக்கப்புறம் யூ கேன் கோ ஃபார் அ ஜாகிங். அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் பண்ணலாம். எல்லாமே சடனாக ஆரம்பிக்காதுங்க. முக்கியமாக கோவிடில் பார்க்குறது இந்த 3 பிரச்சனைகள் தான். இது இல்லாமல் அப்பப்போ சில பேருக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் நிறைய வரும். ஸோ சில சமயம் நம்ம கரும்புஞ்சை மாதிரி பார்த்தோம். சில சமயம் வெறும் யூரினரி இன்ஃபெக்ஷன், திருப்பி ஒரு நிமோனியா, பிளட்டில் இன்ஃபெக்ஷன். நிறைய இந்த வருஷம் டைஃபாய்டு பார்க்குறோம். கோவிட் முடிஞ்சு வீட்டுக்கு போய் டைஃபாய்டோடு வராங்க. இது எல்லாமே எப்பவும் வர இன்ஃபெக்ஷன். இந்த டைமில் கொஞ்சம் ஜாஸ்தியாக பார்க்குறோம். அவ்வளோதான். ஸோ சேஃபாக இருந்துக்கிட்டால் ப்ராப்ளம் இல்லை. சேஃப்டினா ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியமான நீர்ஹாரம், எப்போவுமே சாப்பாடு பேலன்ஸ்டாக இருக்கட்டும், நல்ல ஹெல்த்தியாக இருக்கட்டும், கூடவே தண்ணியும் பாலும் 3 நிமிஷம் கொதிக்க வச்சதாக இருக்கட்டும். இதெல்லாம் கரெக்டாக இருந்து நம்ம ஃபாலோ பண்ணாலே பிரச்சனை இல்லாமல் தவிர்த்தலாம். நன்றி.